ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான், சிஎஸ்கே தான், உன்னால் முடியும் தம்பி தான் தாட்டுறோம் தூக்குறோம். எஸ், ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் 7:30 மணிக்கு மேட்ச் இருக்குது, சிஎஸ்கே வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ். அதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது பேசுறதுக்கு. நேற்று ஒரு வீடியோ போட்ட டெவல் பிரேவிஸை சேர்ந்ததை பற்றி, அவரை பற்றி நிறைய ரெக்கார்டு, உங்களுக்கு தெரியாத விஷயம் நிறையா இருக்குது. பார்க்கணும், போய் பார்த்து டக்குன்னு ஒரு கமெண்ட்டை போட்டுருங்க. 5000 பேர் ஆல்ரெடி பார்த்துட்டாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ என்ன பேச போகிறேன்? ஹார்திக் பாண்டியன், தோனி 2 பேர் தானே கேப்டனு. அவங்க 2 பேரை பற்றி கொஞ்சம் பேசிடுவோம். ப்ளஸஸ் அண்ட் மைனஸ் இஃப் எனி. ஓகே, ரைட். 2 டீமே கமிங் ஃப்ரம் வின். சிஎஸ்கே லக்னோட்ட ஜெயிச்சது, எஸ்ஆர்ஹெச் கிட்ட மும்பை இந்தியன் ஜெயிச்சது. சிஎஸ்கேக்கு 6 நாள் ரெஸ்ட்டு, இனஃப் ரெஸ்ட்டு, அப்புறம் ப்ராக்டிஸு, எல்லாம் மாமப்பாய் ஃபிட்டாக இருப்பாங்க. எம்எஸ் தோனி பிளேயர் ஆஃப் த மேட்ச்சு போன மேட்ச்சில் 6 வருஷம் கழிச்சு. கிரேட் இல்லை? எம்எஸ்டியோட அச்சீவ்மெண்ட்டை வந்து எல்லாருக்கும் தெரியும், நான் சொல்லணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. டு டூ இட் முக்கியமான கட்டத்தில் திரும்பி பண்ணுறாரு பார்த்தீங்களா? வென் சிஎஸ்கே டெஸ்பரேட்லி நீடட் அ வின், அங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ணார் பாருங்கள். 11 balls 25, ப்ரொமோட்டட் himself to number 7. தெரியும் அவருக்கு நம்ம தான் போய் ஆகணும்னு. வெரி குட். மிஸ்டர் கூல், மிஸ்டர் காம் டேக்ஸ் ஓவர் அகெயின் ஃப்ரம் ருத்ராஜ் கேக்வாட். கேக்கார்ட்ட வேறு தோத்தோம். அதுக்கப்புறமே அவர் போல்ட் டெசிஷன் எடுத்தார். வெரி குட் டெசிஷன் டு ட்ராப் அஸ்வின். இது நாள் வரைக்கும் ட்ராப் பண்ண முடியல யாராலையும். அஸ்வினை ட்ராப் பண்ணதாகட்டும், ஷேக் ராஷிதை ப்ரொமோட் பிளேயிங் லெவலில் கொண்டு வந்து ஓப்பன் அமைச்சதாகட்டும். அண்டர் 19 வேர்ல்ட் கப் ஸ்டாருங்க அவர் ஷேக் ராஷித். அண்ட் இட் டிட் ஆல்சோ வெல். நல்ல கான்ஃபிடன்ஸ் கிடச்சிருக்கும். கான்வே ட்ராப் பண்ணிவிட்டு ஓவர்டர்னை கொண்டு வந்தார். அண்ட் ஐ செட், எப்போது கேகேஆர் மேட்ச்சில் ஹூடாவை நீங்கள் இம்பாக்ட் பிளேயர் அனுப்புறதுக்கு பதில் ஓவர்டர்ன் அமைச்சிருந்தா ஓவர்டர்ன் 3 6 கூட அடிச்சிருக்கலாம். அவர் போலிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 ஓவர் இருக்கும்போது எதுக்கு ஹூடாவை அமிச்சிங்கன்னு. நேற்று பாருங்கள், ஆர்சிபி அதே தப்பு தான் பண்ணிச்சு. மனோஜ் பண்டேஜ்ன்ற இம்பாக்ட் பிளேயர் அமைச்சாங்க. லியாம் லிவிங்ஸ்டன் வெளில உட்கார வச்சாங்க. பேட்டிங் பண்ணதுக்கப்புறம் அவரோட போலிங் போட முடியல. லெக் ஸ்பின்னர் சால் தான் நல்லா போட்டார். இந்த மாதிரி இம்பாக்ட் பிளேயர் ஒன்றும் மறந்துடுங்க. இம்பாக்ட் பிளேயர்னு ஒரே லெவனோட போங்க, இல்லைன்னா குழம்பி போயிடுவீங்க. ஆக்சுவலி ரஜத் பட்டிட்டே நேற்று சொன்னார், ஐ வாண்ட் டு ஃபர்கெட் திஸ் இம்பாக்ட் பிளேயர்னு. ஆர்சிபி டாஸ் அப்போ. எனிவே, இதுக்கு வருவோம். ஸோ ஓவர்டர்னை சான்ஸ் கொடுத்தாரு, அதான் சொல்ல வரேன். கேகேஆருக்கு எதிராக கொடுக்க முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் தோனி வாஸ் நாட் ஷுர் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்னு. பட் தென் வென் இட் மேட்டர்ட், ஏன்னா மஸ்ட் வின் சுச்சுவேஷன். 11 ball 25 ரன் எடுத்தாகட்டும் லக்னோ கிட்ட. இப்போ நம்பர் 7 வந்தது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நம்பர் 9 வந்தார் கேகேஆரில். எப்போது நான் ஸ்டார்டிங்லேருந்தே கத்திட்டு இருக்குது, சிவம் டுபே பிளேயிங் லெவலில் வைங்க, இந்த இம்பாக்ட் வேலைக்கு ஆகாது. ஏன் பிளேயிங் லெவல்லனா 20 ஓவர் ஃபீல்ட் பண்ணால் தான் ஃபீட் மூவ்மெண்ட் ஆகட்டும். எதுக்கு வார்ம் அப் பண்ணுறாங்க, எதுக்கு ஜாகிங் பண்ணுறாங்க காத்தால? டு கீப் யூ ஃபிட்டு. வார்ம் அப் பண்ணிருக்கலாம். ஒரு கேட்சு, ஒரு ரன் அவுட்டு, பிரில்லியன்ட் ஃபீல்டிங் சேவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். தேவைப்பட்ட சிவம் டுபே 2 ஓவர் கூட போட முடியும். அதனால் அவர் இம்பாக்ட் வைக்காதீங்கன்னு வைக்கலையே, கொண்டு வந்துட்டார்ல பிளேயிங் லெவனில். தட் வாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டுபே ஷுட் பி தேர். இப்போ இவர் டெவால் பிரேவிஸ் சார் வந்திருக்காரா? டுபே, பிரேவிஸ் அண்ட் தோனி எனி மொமெண்ட் எவ்வளோ வேணால் 6 அடிக்கலாம். டுபே பிளேயிங் லெவனில் 2 மேட்ச்லையும் கொண்டு வந்தார். 31 அடித்தார் கேகேஆர் எதிர, லக்னோக்கு எதிர 43 அடித்தார். சி த டிஃப்ரென்ஸ். ஸோ எம்எஸ் தோனி. சரி, ஹார்திக் பாண்டியை பற்றி வரும். அவரோட கேப்டன்சி இந்த வருஷம் வெரி குட் கேப்டன்சி. மெச்சூர்டு ஸ்பீச், ஸ்பெஷலி டாஸ் போடும்போது ஆகட்டும், போஸ்ட் மேட்ச் ஆகட்டும், அதெல்லாம் நிறுத்திட்டார். அது ஒன்று. அப்புறம் இப்படி வச்சு கேட்குறது, இந்த ரோஹித் சர்மா மிட் விக்கெட் அனுப்புறது இப்போ அனுப்பவும் முடியாது. ஏன்னா அவர் இம்பாக்ட் பிளேயர், ஃபீல்டிங்கே வரமாட்டார். 16 ஓவருக்கு அப்புறம் தான் வராரு. ஒரு முக்கியமான வேலை அவர் என்ன பண்ணார்னா, இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் மேலே அனுப்ப ஆரம்பித்தார். ஸ்பெஷலி திலக் வர்மா அண்ட் சூரியகுமார் யாதவ். திலக் வர்மா லாஸ்ட் 3 மேட்சாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கார். முன்னே இவர் வந்துடுவார் மேலே நம்பர் 4. இப்போ அது பண்ணுறதில்ல. அதேமாதிரி பும்ரா போல்ட்டை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறாரு. டெத் ஓவரில் எப்பப்போ விக்கெட் வேணுமோ எப்பப்போ தேவை யூஸ் பண்ணுறாரு. போன சீசன் இவர் வந்துடுவார் டக்குன்னு. ஃபஸ்ட் ஓவர் போடுவார், திடீர்னு 8th ஓவர் போவார், 12th போவார். இதெல்லாம் நிறைய சேஞ்சஸ் பார்க்குறேன் அவர்கிட்ட. குட் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். அதே மாதிரி ஹார்திக் பாண்டியன், நமந்திர் சாலிட் டேஞ்சரஸ் லேட் ஆர்டர் பேட்ஸ்மேன். அவங்க 5, 6, 6, 7 அவங்க 2 பேரும் வந்தாங்கன்னு வச்சுங்களேன். ஸ்பெஷலி 10 பால் விளையாடிட்டாங்கன்னா பயங்கர டேஞ்சரஸ். அவுட் பண்ணால் 10 பால் முன்னாடி அவங்களை அவுட் பண்ணிடணும். இல்லைன்னா 200, 210 ஸ்ட்ரைக் ரேட்டில் அடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அவங்க ஹார்திக் பாண்டியன், நமந்தீர் அதை நல்லா அனலைஸ் பண்ணிட்டாரு. எல்லாத்துக்கும் மேலே போன மேட்ச்சில் பார்த்துருப்பீங்க, ஜெயவர்தன், ரோஹித் சர்மா அண்ட் ஒரு கோச் அங்கேருந்து செய்கை காமிச்சாங்க. அதை கேட்டுக்கிட்டு ஃபாலோ பண்ணார். கரண் சர்மா விளையாட போலிங் கொடுத்தாரு. புது பால் எடுனாங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் வெட்டாக தான் நீங்கள் 100 பால் எடுத்துக்கலாம் 10 ஓவருக்கு அப்புறம். அதை செஞ்சார். அவர் கேட்க ஆரம்பித்தார், சீனியரை நம்ம கேட்கணுன்னு. தீஸ் ஆர் சம் ஆஃப் த சேஞ்சஸ். ஹார்திகோட போலிங் இஸ் அ பிக் ப்ளஸ். நான் எப்போவுமே சொல்கிறது அவதான், பியூர்லி ஆஸ் அ பேட்ஸ்மேன்னா அவருக்கு இடங்கிறது டீமில். போலிங் ஆல்ரவுண்டர், ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் ஆர் லைக் கோல்டு. ஃபிட் டு போல் 4 overs 4 ஓவர் போகிறாரு. செகண்ட் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் ஐபிஎல்ல 11 விக்கெட் எடுத்திருக்காரு. இதுக்கு மேலே 150 ஸ்பின்னர் 12.
ஸ்பெஷலி கரண் சர்மா 3 for 36 டெல்லிக்கு எதிராக எடுத்தார்ல இன் டெல்லி. பிச்சு சூட்டட் அந்த bowlingனு அங்கே கொடுத்தாரு. ஆனால் இந்த மும்பை இந்தியன்ஸ் வச்சு எஸ்ஆர்எச்சில் அவருக்கு ஒரு ஓவர் கூட கொடுக்கல. ஏன்னா இந்த பிச்சு அவருக்கு சூட் ஆக மாட்டேங்குதுன்னு. ஹார்சஸ் ஃபார் கோர்சஸ் அதான் சொல்லணும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம், த்ரூ அவுட் அஸ்வின் அவரோட கான்ஃபிடென்ஸும் போய் சரி நீ bowlingலாம் இல்லை பேட்ஸ்மேன் ஆகிடு டக்குன்னு அப்படின்னு 6ஆம் நம்பர் அமிச்சு அவர் பேட்டிங்கும் போய் பண்ணல. ஒரு ஹார்திக் பாண்டியா கரண் சர்மா bowling கொடுக்கலாம் பாருங்கள். நாட் நெசசரி இருக்கிறாருன்னா கண்டிப்பாக கொடுத்தா ஒன்றுன்னு அவசியம் இல்லை. பிச்சு நாட் ஷூட்டிங். அது ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் பார்த்தேன் ஹார்திக் பாண்டியா கேப்டன்சியில். அது ட்ரெஸ்ஸிங் ரூம்லேருந்து வந்து மெசேஜோ அவர் தான் அவர் கேட்கணுமே. ஒரு காலத்தில் இதெல்லாம் கேட்க மாட்டார் அவர். ஐ டோன்ட் கேர் அவுட் சைட் நாய்ஸ் சொன்னவர் அவர் நியூசிலாண்டில். க்ரௌட் என்ன சொல்லிட்டு போட்டோம், எனக்கு என்ன தோணுது அதான் பண்ணணும்லாம் சொன்னார். அதெல்லாம் மாறிட்டு இப்போ நல்லா குட் கேப்டன்சி மும்பை இந்தியன்ஸ். என்னோட டோர்னமெண்ட் முன்னாடியே 4 செமிஃபைனல்ஸில் நான் சொல்லியிருந்தேன் மும்பை இந்தியன்ஸ் என்னோட டாப் 4ல் வரும், ப்ரொவைடட் ஹார்திக் பாண்டியா லீட் த டீம் வெல், ரெஸ்பெக்ட் த எல்டர். bowling சேஞ்ச் ஆகட்டும் பேட்டிங் சேஞ்ச் கரெக்டாக பண்ணுங்கள். இல்லை ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்தீங்கன்னா இட் வில் பேக் ஃபயர். இதே டீம் தான் போன சீசன் சூரியகுமார் யாதவ் ஆகட்டும் பும்ரா ஆகட்டும் ரோஹித் சர்மா. ட்வீட்டில் ரோஹித் சர்மா போடல, அவங்க யாராம பும்ரா ஒன்று போட்டார், யாரோ ஒருத்தர் ஹார்ட் ப்ரோக்கன் ஒரு சிம்பிள் போட்டாங்க. இதே டீம் பிளேயர்ஸ் தான். ஆனால் இப்போ பாருங்கள் ஒருத்தர் எப்படி அணைச்சிக்கிட்டு சூரியகுமார் ஒரு நேரம் எனக்கு போட்டார் சார் சூரியகுமார் யாதவ் தான் சார் நிறைய கேப்டன்ஷிப் பண்ணலாம் ஒன்றும் தப்பு இல்லையா. கோலி கேப்டன் இருக்கும்போது தோனி தான் பண்ணிட்டு இருந்தார் இந்தியாவுக்கு விக்கெட் கீப்பிங் பின்னாடி இருந்து. அட்வைஸ் பண்ணல தப்பே இல்லை, கன்சல்ட் பண்ணோம். இட்ஸ் அ டீம் கேம். இதெல்லாம் நிறைய சேஞ்சஸ் பார்த்தேன் நான் ஹார்திக் பாண்டியாவில் ஃபார் குட் ஃபார் மும்பை இந்தியன்ஸ். ஏன்னா ஹியூஜ் ஃபேன் பேஸ், 5 கப்பு ஜெயிச்சவங்க அவங்க. அப்புறம் சென்னையில் எப்படி தோத்தாங்கன்னு நீங்கள் கேட்பீங்க மும்பை இந்தியன்ஸ். அதில் பும்ரா இல்லை இன்ஜூர்டு, ஹார்திக் பாண்டியாவும் இல்லை, ஓவர் ரேட்டு கம்மியாக போட்டார் போன சீசன் பேன் பண்ணாங்க ஒரு மேட்ச், அவர் விளையாடலை. இப்போ இந்த 2 மேட்ச் வின்னரும் இருக்காங்க இந்த டீமில். ஸோ என்ன சொல்ல வரப்போ ரிவ்யூவில் சொல்கிறேன். பொறுமையாக பார்த்து அத்தனை பேருக்கு நன்றி. லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.